எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, சிவராத்திரிக்கு நாங்கள் கோயிலுக்கு போனது, கோயிலில் வந்து பாப்பா டான்ஸ் ஆனது, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். என் சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. சரி, ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ப்ரோக்ராம் அனுப்பலாமா வேணாமா, ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் போகணுமே அப்படிங்கிறனால கொஞ்சம் யோசனையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே, லாஸ்ட் இயர் வந்து சிவராத்திரிக்கு செம்மையாக டான்ஸ்லாம் பண்ணது சூப்பராக இருந்தது. சரி, இந்த வருஷம் ஏன் மிஸ் பண்ணுவானே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் நேம் கொடுத்து ப்ரோக்ராமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே வந்து, ஏன்னா 6 மணிக்கெலாம் கோயிலில் இருக்க சொன்னாங்க, வந்த உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்தோடனே வந்து ஹேர் வாஷ் பண்ண வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பாடு கொடுத்த பிறகு ஹேர் வந்து ட்ரை போட்டுட்டு அவளுடைய ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வேனில் வரும்போதே தூங்கிட்டு வந்தா, அதனால் வந்த உடனே கொஞ்சம் முழிச்ச உடனே சரி இதுக்கு மேலே தூங்க மாட்டா, ஓகே டயர்டாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் அவளும் வந்து எனக்கு ஒத்துழைச்சா, கொஞ்சம் நேரம் வந்து சேட்டை பண்ணாமல் அழகாக கொஞ்சம் மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இரு பாப்பா, சீக்கிரமாக மேக்கப் பண்ணால் தான் நம்ம சீக்கிரம் போக முடியும், டைமுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எனக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே ஒழுங்காக காட்டினனால மேக்கப் போடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு மேக்கப் போட்டு, ப்ரோக்ராம் போயே ஒரு 2-3 மாதம் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆனனால மேக்கப் போடுறது கொஞ்சம் தடுமாறின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் டச்சு விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஹேர் மேக்கப்லாம் பண்ணுறதுக்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைல் பண்ணேன், அது கொஞ்சம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு திரும்ப ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. எனக்கு வேறு டென்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆக போதே அப்படின்னு. ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சு ரெடி ஆகிட்டோம். கரெக்டாக பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் மேக்கப்பை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப்பை வந்து நம்ம நிதானமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் பொண்ணு அதில் நடுநடுவில் சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி நெல்லு பாப்பா அப்படி நெல்லு பாப்பானா எனக்கு கழுத்து வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணினா ஒழுங்காக சலை வந்துடும் பாப்பா, கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரமாக இல்லை, நம்ம கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவளும் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தனால சீக்கிரமாக மேக்கப் பண்ணியாச்சு. சிவராத்திரிக்கு லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வீட்டில் ரிலேட்டிவ்ஸ், இவரோட அண்ணனுங்க 2 பேரும் அப்புறம் எல்லாருமே வீட்டில் இருந்திருந்தாங்க. அண்ணிங்க அப்புறம் என்னோடய அக்கா தங்கச்சி எல்லாருமே இருந்தனால ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்து 2 கோயிலில் லாஸ்ட் இயர் ஆடியிருந்தோம். ரொம்பவே மறக்க முடியாத ஒரு நாளாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கோயிலில் ஆடி முடித்த பிறகு அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திரும்ப இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் டைம் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஆடும்போது 2 மணி இருக்கும் நைட்டு. நாங்கள் வேறு யோசித்தோம், சின்ன பசங்களாக இருக்காங்களே, நைட் டைமில் வந்து டயர்டாயிருவாங்க, தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க, ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஆனால் அந்த பசங்க கொஞ்சம் கூட அசரலை. எல்லாமே வந்து அந்த டைமுக்கு அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து அந்த பசங்க டயர்டே ஆகாமல் ஆடினாங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. வீட்டில் இருந்தால் டைமுக்கு தூங்கணும் அப்படிங்கிற சொல்கிற ஆளை வந்து ப்ரோக்ராம் டைமில் வந்து டயர்டே ஆகாமல் நல்லாவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் மறக்கவே முடியாது. அதே போல் இந்த தடவையும் வந்து சரி மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் யாருமே இல்லாமல் நான் மட்டும்தான் இந்த தடவை பாப்பா கூட போயிருந்தேன். அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாருமே வந்து சேர்ந்து போயிருந்தோம். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கோயில் வந்து சிவராத்திரி அன்றைக்கி கோயில் போகாமல் விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த ப்ரோக்ராம் மூலியமாக கோயிலுக்கு போகிறது ஒரு நல்லதாக நடந்துச்சு. அழகாக வந்து மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு பாப்பா அழகாக காட்டிகிட்டு இருந்தான். லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேசிட்டு லாஸ்ட் இயர் என்னெல்லாம் நடந்தது, எப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாமே பேசிட்டு மேக்கப்லாம் பண்ணி முடித்தோம். ஒரு வழியாக வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு மணி வந்து 5:30 கிட்ட ஆயிடுச்சு. 6 o'clock அங்கே போகணும். ட்ராவல் டைம் வந்து 15 மினிட்ஸ் தான் காட்டுது. இருந்தாலும் கொஞ்சம் டிராஃபிக்லாம் இருக்கும். சிவராத்திரினால நிறையா கோயில் வந்து பூஜைலாம் நடக்கும். ஸோ டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பணும். இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட மேக்கப்லாம் முடித்து அவளை ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அவளும் அழகாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப நாள் கழிச்சு மேக்கப் போடுறதுனால கொஞ்சம் நல்லா வருமா அப்படின்னு யோசித்தேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்குள்ளேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு மேக்கப்னால் என்னன்னே தெரியாது. எதுவுமே போட மாட்டேன். லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக வந்து வெளில போனால் லிப் பாம் மாதிரி போடுவேன். மற்றபடி எனக்கு ஐலைனர், ஐப்ரோ இதெல்லாம் நான் வந்து
எதுவுமே போட்டது கிடையாது. பாப்பாவுக்குன்னு சொல்லி தான் நான் இதெல்லாமே வந்து போட கற்றுக்கிட்டேன். அவளுடைய ஃபஸ்ட் 2 ப்ரோக்ராமுக்கு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா போக போக எனக்கும் வந்து மேக்கப் போட வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆட்டோ புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் வந்து ஏறி கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆனோம். போகிற வழி எல்லாமே வந்து செம டிராஃபிக்காக இருந்தது. ஒரு பக்கம் ஆட்டோ போகுதுன்னா இந்த பக்கம் லைனுக்கு கார்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளே டைம் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் யாரும் மெசேஜ் பண்ணலை. சரி இன்னும் யாரும் வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. நம்ம போகிறது லேட்டாக இருக்காது, நமக்கு பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போகும்போதே நல்லா லைட் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருந்தது கோயில். அது இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த சாங்லாம் கேட்கவே அப்படியே கோயில் ஒரு வைபே இருந்தது. சரி ரொம்ப நாள் கழித்து அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு சாமிக்கு அபிஷேகமாக பால் வாங்கிட்டு அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு வந்து போன பிறகு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் போய் கும்பிட்டு வரலான்னா செம கூட்டமாக இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன பிறகு ரிலாக்ஸாக போய் கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களை கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களாம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாங்கோட கேட்க நல்லாயிருக்கும், பட் சாங் போட முடியாதுங்கிறனால மியூசிக் ஆட் பண்ணுறேன். பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த இயர் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட மாம்லாம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர்லாம் எப்படி இருந்தது, எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரசாதம்லாம் போட்டிருந்தாங்க. சரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் அர்ச்சனை பண்ணலான்னு உள்ளே போனோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் எங்கே போய் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சாமியை மட்டும் கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவனை. எங்களுக்கு பார்க்கவே ரொம்ப இதாக இருந்தது. சரி எனக்கு தூரமாக இருந்தனால தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த டிவியில் வந்து சிவனோட அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கூட்டத்தில் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து சாமியை பார்த்தா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்து சாமியை பார்த்தோம். ஒரு வழியாக கடைசியாக வந்து கூட்டம்லாம் கலைஞ்ச பிறகு ரிலாக்ஸாக வந்து அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தோம். கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது. நிதானமாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டது ரொம்பவே நல்லா இருந்தது. கூட்டமாக இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகணும், சாமி அந்த கூட்டத்துலேயும் கண்கூட பார்த்தோம் அப்படிங்கிற போது தான் அது ஒரு நிம்மதி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சாமியை வந்து பார்த்தது இருந்துச்சு. ஒரு வழியாக சாமியை கொஞ்சம் மாதிரி எட்டி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் சாமியை எட்டி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து சரி அடுத்து வந்து குழந்தைங்களை விட்டுட்டு வந்தோம். திரும்ப போய் ப்ரோக்ராமில் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணலாம் வரலாம்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ப்ரோக்ராமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் சாங்க்கு பசங்க ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்பன் முருகனோட சாங்கு தான் ஃபஸ்ட்டு ஆடினாங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. அந்த சாங் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே என் பொண்ணுகிட்ட சொன்னேன், முருகர் சாங் பாப்பா அழகாக சீக்கிரமாக கற்றுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அப்படின்னு சொல்லி என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாட்டுக்காக வந்து கிரீடம் அந்த புல்லாங்குழலாம் ரெடி பண்ணிவிட்டு அவளை அனுப்பி விட்டோம். அடுத்து கிருஷ்ணர் சாங்க்கும் டான்ஸ் ஆடிட்டாங்க. டான்ஸ் வீடியோ ஃபுல்லெல்லாம் அப்லோட் பண்ணல, சிம்பிளாக வந்து கிளிப்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது என் பொண்ணை மட்டும் காணும், எங்கடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தா. அவள் அடுத்தது கோலாட்டம் இருக்குது சீக்கிரமான அவள் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு இருக்கா. கோயிலுக்கு எங்கேயாவது டான்ஸுன்னு கூப்பிட்டு போனால் என் பொண்ணு என்னை கண்டுக்கவே மாட்டா சுத்தமாக. அவள் பாட்டுக்கும் அவள் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் இருப்பாள். என்னை வந்து தேடவும் மாட்டா, எங்கே இருக்கம்மான்னு என்னை கண்டுக்கவும் மாட்டா. அவளுடைய உலகமே தனியாக இருக்கும். அவள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாள். சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை நிறுத்தி வச்சு அப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அழகாக வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த தடவை வந்து ரொம்ப நாள் கழித்து அர்ச்சனை அந்த ராசி எல்லாமே சொல்லி சாமி கும்பிட்டது ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்ப
திரும்ப வந்து பசங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பசங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் சாங்லாம் பாடலாம்னு சொல்லிட்டு மைக்கில் வந்து சாங்லாம் பாடிட்டாங்க. விளக்கு சாங்க்கு அந்த கையில் லேம்ப்லாம் வச்சு அழகாக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாங்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்குன்னு தனியாக வந்து சாப்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க. தனியாக போட்டுருந்தது அதை வந்து வாங்கி பாப்பாலாம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து அவங்க எல்லாருக்கும் அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் சால்வை போத்திட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த வருஷமும் கோயிலுக்கு போனது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் மேம் எல்லாம் வந்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து சால்வை போத்தி விட்டு கிஃப்ட் கொடுத்து எல்லாருக்கும் வந்து மரியாதை செலுத்தினாங்க. நிஜமாவே ரொம்பவே ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்தது. நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இல்லை, பட் நம்ம குழந்தைங்களுக்கு அது கிடைக்கும் போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இதாகவும் இருந்துச்சு. அது சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. குழந்தைங்க அவ்வளோ நேரம் அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு அங்கே ஆடுறதே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயந்தான். யாருமே வந்து அந்த டயர்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு வந்து தெரிஞ்சதை நம்ம எல்லாருக்கும் ஆடி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட எல்லா பசங்களும் ரொம்பவே அழகாக ஆடிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதுவும் எல்லாமே சின்ன பசங்க, பெரியவங்க கூடயும் கிடையாது. ஓரளவுக்கு சின்ன ஏஜ் உள்ள பசங்க தான் வந்து டான்ஸ்லாம் ஆடினது. எல்லாமே ரொம்ப அழகாக ஆடினாங்க. எங்களுக்கும் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் கடைசியாக மேம்க்கு ஹானர்லாம் பண்ணி முடித்த பிறகு கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கேப் புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம் நேரம் இரு பாப்பா, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரையும் குரூப்பாக நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுலேயும் எங்கள் பசங்க இருக்காங்க பாருங்கள், மும்மூர்த்திகள். அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒரே இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சேட்டைகள்லாம் கொஞ்சம் பண்ணுற ஆளுங்க. 3 ரோசஸ் மாதிரி தான் அந்த 3 பேரும். கொஞ்சம் வந்து 3 பேர் சேர்ந்தாலே வந்து அலப்பறையாக தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்து முடித்த பிறகு 3 பேரை நிற்க சொன்னோம் ஃபோட்டோஸ்க்கு. வீடியோ எடுக்கிறோம் நில்லு பாப்பா அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு போஸ்ட்டில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, ஹாப்பி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் அதுங்க எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்து முடித்த பிறகு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வரையும் பசங்க வந்து வண்டி புக் ஆகிற வரையும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் மறக்க முடியாத ஒரு சிவராத்திரியாக இருந்தது. நிஜமாகவே வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்து நிறையாவே இருந்தது. நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி தடப்படாமல் தொடர்ந்து வந்து சிவராத்திரிக்கு வந்து கோயிலில் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவங்களோட மேம் கூட நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு என் பொண்ணு சாமிக்கு பெரிய ஒரு வணக்கம் போட்டு சாமிலாம் கும்பிட்டா. அழகாக ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு அழகாக நின்றுட்டு இருந்தா. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஜஸ்ட்டு நில்லு பாப்பா கோபுரம் தெரிகிற மாதிரி அப்படின்னா அவளே வந்து கையெழுத்து கும்பிட்டு சாமிலாம் கும்பிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வண்டியை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு பெரிய ஒரு வேலை இருக்குது. போட்ட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு படுற பாடு இருக்குது பாருங்கள், அது பெரிய பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்தி எடுத்து முடித்த பிறகு மேக்கப்பை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் அழகாக பாப்பா கொஞ்சம் அமைதியாக இரு, நான் ஃபோட்டோஸை வந்து நான் எடுத்துட்டேன், நான் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து அவளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது பெரிய வேலை. எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும், அதுலேயும் வந்து ஒரு இதில் போட்டு வைக்கிறது பெரிய வேலையாக இருக்கும். ஒரு வழியாக அந்த ஆர்கனைஸ் ஜுவல் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாப்பாவோட மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டோம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான சிவராத்திரியாக போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்ப இப்போ பார்க்குறவங்களும் வந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்லா குட்டீஸ்.